Hi and welcome. போன வீடியோ லெக்சரில் ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ஆட்டிடியூட் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத அண்ட் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ஆட்டிடியூடை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோ லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டிடியூட் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து நம்மளால் ஸ்கேல்லாம் எடுத்து வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, இல்லை லிட்டர் கணக்கிலலாம் மெஷர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆட்டிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் வந்து இந்த என்ன சொல்கிறதுனா கொஷினர் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை பற்றி கொஷின் கேட்பாங்க. டு யூ லைக் ரெயின், மழையை வந்து உங்களுக்கு பிடிக்குமா? ஸோ அக்ரீடு, டிஸ்அக்ரீடு, ஸ்ட்ராங்லி அக்ரீடு, இந்த மாதிரி கொடுக்குற அந்த ஸ்கேலில் எவ்வளவு வந்து அவங்க வந்து டிக் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டோ இல்லைன்னா ஒரு சுச்சுவேஷனோ ஒரு பர்டிகுலர் பர்சனோ ஒரு விஷயத்தை ஒரு சுச்சுவேஷன் பற்றியோ வந்து நம்ம ஆட்டிடியூடை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ மொத்தம் வந்து 7 ஸ்கேல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நிறைய மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த 7 ஸ்கேல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த வீடியோ லெக்சரில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அந்தளவுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சிலது கேள்விப்பட்டிருக்கலாம், சிலது வந்து நீங்கள் கேள்விப்படாத ஸ்கேல்ஸும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தர்ஸ்டன் டைப் ஆஃப் ஸ்கேல். ஸோ இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூடை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அதே டெக்னிக் தான். இப்போ ஒரு கொஷின் கேட்பாங்க ஒரு சுச்சுவேஷனில், டு யூ லைக் டு ஸ்டடி அப்படின்னு கேட்பாங்க. படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அக்ரீடு, டிஸ்அக்ரீடு, ஸ்ட்ராங்லி அக்ரீடு, இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து எதை நம்ம டிக் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு நம்மளோட ஆட்டிடியூட் ஒரு விஷயமோ இல்லைன்னா ஒரு சுச்சுவேஷனோ இல்லை ஒரு பர்சனுக்கோ எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து லைக்கட் ஸ்கேல். லைக்கட் ஸ்கேல் நம்ம வந்து யூஸ்வலாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். டு யூ லைக் அப்படின்னு கேட்போம். எஸ், ஸ்ட்ராங்லி எஸ், ஆர் அந்த மாதிரி வந்து நம்ம 5 பாயிண்ட் ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு ஸ்கேலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க, லைக்கட் ஸ்கேல். இதை வந்து ஒப்பீனியன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு விஷயத்தை பற்றின ஒப்பீனியன் கேட்கும்போது அவங்களோட ஆட்டிடியூட் அது நமக்கு வந்து அந்த ஒப்பீனியன் மூலமாக தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறோம், இல்லை ஹாட் ட்ரிங்க்ஸ் பிடிக்குமா அப்படின்றது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கொஷினாக கேட்குறோம். ஹவு மச், எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னும்போது வெரி ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி, இல்லை டிஸ்அக்ரீடு, இந்த மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைக்கட் ஸ்கேலில் டிக் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்மளால் ஆட்டிடியூடை மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த தேர்டு டைப் ஸ்கேல் பார்த்திங்கன்னா வந்து செமான்டிக் டிஃப்ரென்ஷியல் ஸ்கேல். ஸ்கேல்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப டிஃப்ரென்சஸ் கிடையாது, சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பைப்போலார் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று என்னென்னா ஒரு எண்டில் பேடுன்னு இருக்கும், இன்னொரு எண்டில் குட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில் எவ்வளவு வந்து பேட் அப்படின்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ குட்டுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 5 பாயிண்ட் ஸ்கேல் இருக்கும். அந்த 5 பாயிண்டில் வெரி குட் அப்படின்னா வெரி குட்டை டிக் பண்ணணும், இல்லை வெரி பேட் அப்படின்றது வெரி பேடை டிக் பண்ணணும். இந்த மாதிரி வந்து செமான்டிக் டிஃப்ரென்ஷியல் ஸ்கேலை வச்சு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ரெப்பர்டரி கிரிட்டு. இந்த கிரிட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்குற இதே இதை வந்து ஒரு கிரிட் ஃபார்மேஷனில் இருக்கும். அந்த ஸ்கேல்ஸ் வந்து மேபி ஐஸ்கிரீம் ரெய்னி சீசனில் எந்த அளவுக்கு பிடிக்கும், சம்மர் சீசனில் எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து டிக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரெப்பர்டரி கிரிட் அப்படின்னு சொல்லி இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணலாம். அடுத்து ஒப்பீனியன் சர்வே. நமக்கு எல்லாமே தெரியும், பாப்புலரான ஒரு விஷயம். நம்ம யூஸ்வலாக வந்து டு யூ லைக் த மூவி, ஸ்ட்ராங்லி எஸ் இந்த மாதிரி வந்து 5 பாயிண்ட் ஸ்கேல் இல்லை 10 பாயிண்ட் ஸ்கேல் கொடுப்போம். எவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த மூவியை 1லேருந்து 10க்குள்ளே ஸ்கேலிங் கொடுத்து அதில் வந்து நம்ம டிக் பண்ண சொல்லுவோம். அடுத்து வந்து இன்டர்வியூஸும் நமக்கு தெரியும். ஒரு பர்சனை வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது அவங்கக்கிட்ட டைரெக்டாக நம்ம கொஷின்ஸ் கேட்குறது மூலமாக அவங்களோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்றத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்த ஒரு ஸ்கேல் வந்து செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ப்ராஃபஸி. ஸோ இதை வந்து இது வந்து ஒரு கான்செப்ட் பேஸ்டு ஸ்கேல். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சன் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுறாங்க. என்ன பிலீவ்னா, நான் படித்தா நல்லா வந்து வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அவங்க அதை ஆக்ஷனில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆட்டிடியூட் சைக்கிள். அடுத்து வந்து இந்த ஆக்ஷன் என்ன ஆகுனா பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பிலீஃப் வந்து மற்ற பர்சன்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், அவங்க பிலீவ் பண்ணுறது ஆக்ஷனில் வந்து திரும்ப அந்த பிலீஃபை வந்து ஸ்ட்ராங் பண்ணுதா அப்படின்ற அந்த சைக்கிளை வந்து நம்ம ஃபுல்லாக செக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட
என்ன சொல்கிறது, நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோமோ அது ட்ரூவாக ஆகுறது தான் இந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ப்ராஃபஸி கான்செப்ட். இதை வந்து நம்ம ஸ்கேலிங்கில் மெஷர் பண்ணுறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் லாட் ஆஃப் ஒர்க்கு. என்ன பண்ணணும்னா ஒரு சைடு வந்து நம்ம என்ன சொல்கிறது, மேபி ஒரு இன்டர்வியூ செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவரோட என்ன ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னு இந்த சைடு மெஷர் பண்ணுறோம். இன்டர்வியூவி யார் இன்டர்வியூவுக்கு வந்திருக்காங்களோ அவங்களோட அந்த கேண்டிடேட்டோட மைண்டையும் மெஷர் பண்ணுறோம். 2 பேரோட ஆட்டிடியூட் மேட்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ மேட்ச் ஆகும்போது என்னென்னா இந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். இந்த 2 பேரோட பிலீஃப் ஒன்றா இருக்கும்போது இந்த ஆட்டிடியூட் வந்து குட் அப்படின்னு, ஃபேவரபிள் ஆட்டிடியூட் அப்படின்னு இந்த மாதிரி மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டிடியூட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த வீடியோ லெக்சரில் இந்த 7 ஸ்கேல் பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த கான்செப்டான வேல்யூஸ்னால் என்ன, அப்புறம் வந்து அந்த வேல்யூஸோட கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ அண்ட் see you in next.